கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். காங்கிரஸ் கட்சியும் அங்கு இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள் அமைத்த போதும் கூட, புதிதாக ஒரு சில கட்சிகள் அரசியல் களத்திற்கு வந்த போதும் கூட மிக தெளிவாக பீகார் மக்கள் எங்களுக்கு வளர்ச்சி என்பதும் பாதுகாப்பு என்பதும் தான் முக்கியம் என வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய அரசின் திட்டங்கள் வாயிலாக கோடிக்கணக்கான நபர்கள் நேரடியாக பலன் பெற்றிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கிலே அவர்களுக்கான உதவித்தொகை, பெண்களுக்கு அது ஜன்தனாக இருக்கலாம், கேஸ் இணைப்புகளாக இருக்கலாம், சுயதவி குழுக்கள், ஏனென்றால் ஜீவிகா தீதி அப்படிங்கிற சுயதவி குழுக்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு என்பது பீகாரிலே மிக மிக ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அது அந்த ஜீவிகா தீதிக்கு நாங்க 30,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கிறோம்னு மகாகட்பந்தன் அறிவித்தும் கூட கோடிக்கணக்கான பெண்கள் ஜீவிகா தீதிகள் இன்று பிரதமர் மோடி அவர்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். இவை இல்லாமல் அங்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, மிகப்பெரிய தொழில் அமைப்புகளோ தொழிற்சாலைகள், இவற்றையெல்லாம் இன்று பீகார் இளைஞர்கள் அங்கு எதிர்பார்க்கிறார்கள். அதை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னும் 5 மாநில தேர்தல்கள் நமக்கு நெருங்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம். இந்த 5 மாநில தேர்தலுக்கு இந்த பீகாரினுடைய வெற்றி என்பது மிகப்பெரிய செய்தியாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் எத்தனையோ விதமான வேறுபாடுகளை மத ரீதியாக, ஜாதி ரீதியாக மக்களிடையே உருவாக்க முயன்று கூட அந்த சக்திகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு எங்களுக்கு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் பாதுகாக்கும் கொடுக்கக்கூடிய அரசுதான் தேவை என்பதில் இன்று பீகார் மக்கள் காட்டியிருக்கின்ற உறுதியை வருகின்ற 5 மாநில தேர்தல்களிலும் காட்டுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. தமிழகத்திலே கூட தேசிய ஜனநாயக கூட்டணி நல்லதொரு வாய்ப்பினை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான பணிகளை துவக்கி இருக்கிறோம். இன்னும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிதாக கட்சிகள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. பீகாரை போலவே தமிழகத்திலும் இதே மாதிரியான தேர்தல் முடிவுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக பெறும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே கூறியது போல எங்களுடைய அன்புக்குரிய பீகார் சகோதரிகளுக்கு மகளிர் அணியினுடைய தேசிய தலைவர் என்கின்ற முறையிலே அங்கு கடந்த 5 மாதங்களாக எங்களுடைய மகளிர் அணி சகோதரிகள் ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒவ்வொரு வீடுகளிலேயும் இருக்கின்ற பெண்களை தொடர்பு கொண்டார்கள். மாதக்கணக்கிலே வெளியூரிலே தங்கியிருந்து இந்த தேர்தல் பணிகளை மேற்கொண்டார்கள். நானும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்தேன். அதற்கு முன்பான தேர்தல் பணிகளுக்கும் சென்றிருந்தேன். இந்த நேரத்தில் எங்கள் மகளிர் அணிக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் அரசியலில் வெறும் வாக்காளர்களாக மட்டுமின்றி பங்கேற்பாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பீகார் எலெக்ஷனும் காட்டிக் கொண்டிருக்கிறது. பெண்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டால் அங்கு எந்த அரசாங்கம் அவர்களுக்கான அரசாங்கம் என்பதை அவர்கள் அமைத்து காட்டுவார்கள் என்பதற்கு பீகார் சிறந்த உதாரணம். இதேபோல தமிழகத்து பெண்கள் கூட இந்த திராவிட மாடல் அரசிலே சட்டம் ஒழுங்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கும் எதிராக ஒரு பாதுகாப்பான தமிழகத்தை, பெண்களுக்கு அமைதியான ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்ற தமிழகம் வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள். இதேபோல ஒரு வெற்றியை தமிழகத்திலேயும் நாங்கள் உறுதியாக எதிர்பார்க்கிறோம். அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது. நாங்க இந்த இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ரொம்ப தெளிவா சொல்றோம். ஏற்கனவே நாங்க கூட்டணி அமைச்சிருக்கோம். எங்களுடைய தேசிய தலைமையும் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் இருக்காங்க, யார் தலைமை ஏற்பாங்கிறதெல்லாம் தெளிவா சொல்லி இருக்கு. அதுல எந்த குழப்பமும் கிடையாது. அப்படிதான் சொல்லிக்கணும். ஏன்னா
காங்கிரஸ் கட்சி இப்போது துடைத்தெறியப்படக்கூடிய நிலைமைக்கு பீகாரிலே வந்துவிட்டது. சிங்கிள் டிஜிட்ல அதுலயும் 5க்கு கீழே தான் இன்னைக்கு வரக்கூடிய சூழல் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? என்னவெல்லாம் பேசினாரு திரு ராகுல் காந்தி? இந்த நேரத்தில் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புறேன். எஸ்ஐஆருக்கு எதிராக இங்க திமுகவும் வாக்கு திருட்டு என்று ஒவ்வொரு ஊரிலேயே சென்று திரு ராகுல் காந்தி பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய பிரச்சாரத்தை முழுமையாக பீகார் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்பது நீங்கள் தானே தவிர எஸ்ஐஆரோ அல்லது வாக்காளர் பட்டியலோ தேர்தல் ஆணையமோ இல்லை என்பதை உறுதியாக பீகார் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எஸ்ஐஆருக்கு பின்பாக நடைபெற்ற தேர்தல் இது. எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பாக இந்த தேர்தலிலே எந்த இடத்திலேயும் எங்கள் வாக்குகளை காணோம் என்று யாரும் சொல்லவில்லை. எங்கள் பூத்திலே கள்ள ஓட்டு போட்டார்கள் என்று எந்த அரசியல் கட்சிகளும் சொல்லவில்லை. இதற்காகத்தான் எஸ்ஐஆர். தேர்தல் ஆணையம் வாக்காளர்களை, உண்மையான வாக்காளர்களை ஒருவரை கூட விட்டுவிடாமல் அவர்களுக்கு அவர்களுடைய ஜனநாயக உரிமையை காப்பாற்றுவதற்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறது. பீகாருடைய எஸ்ஐஆர் என்பது எப்படி ஒரு நியாயமான, வெளிப்படையான, இன்க்ளூசிவான தேர்தலாக இருக்கிறது. என்னவெல்லாம் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு சொன்னாலும் கூட பீகார் மக்கள் மிக தெளிவாக எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தேர்தலிலேயும் வாக்களித்து தங்களுக்கு எது வேண்டும் என காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இங்க திமுக எஸ்ஐஆருக்கு வெளியில, எஸ்ஐஆர் மேல நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வேலை செய்கின்ற அரசு அதிகாரிகளை எல்லாம் ஒழுங்காக அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல், பிஎல்ஓக்களுக்கு சரியான கோஆபரேஷன் இல்லாம இன்று அதை எப்படியாவது சீர்குலைக்க முடியுமா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் விழிப்படைந்த வாக்காளர்கள். தங்கள் வாக்குகளை மிகச் சரியாக அவர்கள் தேர்தல் ஆணையத்தோடு அவர்கள் சொல்கின்ற ப்ரொசீஜரோடு பதிவு செய்வார்கள். இங்கும் எஸ்ஐஆர் என்பது ஜனநாயகத்திற்கு வெற்றி பெறக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்யும். வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாமா? நீங்க சொல்றீங்க ஆல்ரெடி இருந்த கட்சிகள்லாம் தேசிய ஜனநாயக தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெளியேறிருக்காங்க. தேர்தலுக்கு சில காலங்கள் தான் இருக்கு. சில காலங்கள் தான் இருக்கும். இல்ல, காலங்கள் இருக்கு. இப்ப இன்னைக்குதாங்க ரிசல்ட் வந்திருக்கு. இதுக்கு மேலதான் தமிழ்நாட்டுல எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப அதை விட அதிகமாக முன்னிலையில இருக்கிறோம். எதிர்கட்சி ஒரு வலுவான எதிர்கட்சி உருவாகும் அப்படின்ற ஒரு சந்தேகமே இருக்கு. ஏன்னா சிங்கிள் டிஜிட்ல வாங்கிட்டாங்க காங்கிரஸ். மொத்தமாவே 40 தொகுதிகள் தான் முன்னிலை பெற்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? நீங்க வலுவான எதிர்கட்சி இல்ல, அவங்க எல்லாம் ஜெயிக்கலையான்னு கவலைப்படுறீங்களா? இது பீகார் மக்களோட வேடிக்கைமா? நம்ம விருப்பத்துக்கெல்லாம் ஒண்ணு நடக்காது. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இதுல எதிர்கட்சி ஐயோ குறைஞ்சு போச்சா என்ன பண்றது அந்த கவலை எல்லாம் வேண்டாம். மக்கள் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். இருங்க 10,000 ரூபாய்க்கு விலை போன தேர்தல் தன்னுடைய சொந்த மாநிலத்து மக்களை இதைவிட இழிவாக வேற யாரும் பேச முடியாது. இதை வைத்து அதிமுக கூட்டணியில பாஜக கூடுதல் தொகுதிகள் கேட்க வாய்ப்பு இருக்காங்க. எந்த தொகுதி கேட்கறது, எவ்வளவு தொகுதி கேட்கறது, இது எல்லாமே எங்களோட தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். தேர்தல் வியூக வகுப்பாளரா யார் வேணாலும் இருக்கலாங்க. அட்வைஸ் பண்றது வேற, நேரடியா தேர்தல் களத்துல நிக்கிறது வேற. அதனால மக்கள் தெளிவா புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க பீகார் மாதிரியான மக்களே யார் தேர்தல்ல அங்க ஜெயிக்கணும், நமக்கு யார் வேண்டும், எந்த ஆட்சி வேண்டும் அப்படிங்கறத தெளிவா இருக்காங்க. அதனால தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாமே தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது இந்த பீகார் தேர்தல் காட்டுகிறது. பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்று அப்போ துணை முதலமைச்சர் பதவி பாஜக கேட்குமா இல்ல அதுல ஏதாவது பதவிகளில் மாறுபாடு? இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மந்திரி சபை இதெல்லாமே டெல்லியில எங்களோட கட்சி முடிவு பண்ணும். நன்றி. அத காங்கிரஸ்காரங்க சுய பரிசோதனை பண்ணிக்கணுங்க. மக்களை விட்டு வெகு தூரம் காங்கிரஸ் கட்சி சென்று விட்டது. இரண்டாவது, ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி, ஒரு குடும்பத்தின் கீழான ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை இப்போ அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியின் வாயிலாக நம்ம புரிந்து கொள்ளலாம். எப்பவுமே ஒரு குடும்பத்தை கையில ஆட்சியை கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு அது ஜனநாயகத்திற்கு விரோதமா இருக்குங்கிறது காங்கிரஸ் சிறந்த உதாரணம். இப்போது பீகாரிலேயும்
அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதே நிலைமை தான் தமிழ்நாட்டிலையும் நாங்க சொல்றோம். ஒரு குடும்பத்துக்கிட்ட அரசாங்கத்தை கொடுக்காதீங்க, ஒரு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்காதீங்க, அது நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு விரோதமானது அப்படிங்கறத நாங்க சொல்றோம். ஏங்க இங்க இருந்து கூட பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க, கஷ்டப்பட்டு எல்லாம் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. நான் இல்லன்னு சொல்லல. யாருக்கு விவரம் இல்லைங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நன்றிங்க.